வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேற்றுக்கு போட்ட வீடியோ ரிலேட்டட் மேட்ரு. நேற்றுக்கு வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும், ஏன் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் வந்து பேப்பர் போட்டு போறாங்க, ஏன் வந்து அவங்க எல்லாம் வந்து ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு போறாங்க அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதனால கவர்மெண்ட் எப்படி டென்ஷனே யாரையும் வந்து பேப்பர் போட விடாதீங்க அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தா அதே ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணிருக்கீங்க. கவர்மெண்ட்டுக்கு டஃப் கொடுத்து ஐஎஸ்ஆருக்கு ஆப் படிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிருக்கு. அது என்ன ஹிஸ்டரி, அந்த ஸ்டார்ட் அப்போட பேக்ரவுண்ட் என்னது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு சொல்வே இல்லாத மிஸ்ட்ரி கைஸ். அப்போ அந்த ஸ்டார்ட் அப் பற்றி தெரியணும்னா அந்த ஸ்டார்ட் அப் கண்டுபிடிச்ச ரெண்டு பேரை பற்றி நம்ம ஹிஸ்டரி தெரியணுங்க. அந்த ஸ்டார்ட் அப் கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தா பவன் குமார் சந்திரா அண்ட் நாகா பரத் தக்கா. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு அந்த ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணிருக்காங்க. இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இவங்களும் ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் தாங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 2018ல வந்துட்டு ஐஎஸ்ஆர்ல பல மிஷனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பவன் வந்துட்டு இந்த தெர்மல் சிஸ்டம்ஸ், ராக்கெட்ரி அது ரிலேட்டடா எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. இந்த நாகா பாரத் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஏவியானிக்ஸ் சிஸ்டம்ஸ் அது ரிலேட்டட் டொமைன்ல இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, சரி இந்தியாவுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி வந்து பல பிரைவேட் கம்பெனி வந்து ஃபாரின்ல வந்துட்டு இருக்கு, இந்தியாவுக்கு ஏன் அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஒன்று வேணும் அப்படின்னு ஒரு கொள்கையோட ஐஎஸ்ஆர் பேப்பர் போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்றாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் பேர் தான் ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த ஸ்கை ரூட் என்னன்னா அந்த ரூட்டுக்கு மீனிங் வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், பிளானோட ரூட், ஸ்கைனா வானம். இந்த ரெண்டும் என்னன்னா வந்துட்டு ஒரு ரூட் வந்து ஸ்கையை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு பிரைவேட் செக்டர் அப்படின்னு ஒரு கொள்கையில தான் இந்த பேரை சூஸ் பண்றாங்க. சரி, இவங்க சூஸ் பண்ணிட்டு எந்த லொகேஷன் செலக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் செலக்ட் பண்ணிட்டு அங்க ஒரு சின்ன ஒரு இடத்த வந்துட்டு எடுக்கிறாங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ்க்கு. இவங்க வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் எடுத்த டைம்ல கொஞ்சம் இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து ரெக்ரூட் பண்றாங்க. சரி, ரெக்ரூட் பண்ண டைம் எதுன்னு பார்த்தா இதுதான் 2018 அந்த மாதிரி டைம்ல தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. சரி, இந்த ஸ்டார்ட் பண்ண டைம்ல உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி, இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப்க்கு வந்து 1 கோடி 2 கோடி எல்லாம் பார்த்தாதீங்க, பல கோடிங்க தேவை அந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல இன்வெஸ்டர் கிட்ட போறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, பல இன்வெஸ்டர் என்னது ஸ்பேஸா, அதுவும் பிரைவேட்டா, இது எப்படி இந்தியாவுக்கு வந்து அதுக்கு அப்ரூவலே இல்ல, எது நம்பி நாங்க காசு தருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அது வந்து வருத்தப்படாம அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்துட்டு ஐஎஸ்ஆர் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேடைசேஷன் பண்ணல. சோ அதனால அது அவங்களுக்கு பெரிய பாட்டில் நெக்கா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த மாதிரி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில டெக்னாலஜி டெவலப் பண்ண அவங்க இருந்த காசு வச்சு டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. அப்ப பார்த்தா கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்றாங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா முகேஷ் பன்சல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் சோலார் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து கொஞ்சமா ஃபண்ட் இவங்களுக்கு போடுறாங்க. இந்த ஃபண்ட் போட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பல டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க. சரி, இந்த பல டெக்னாலஜி எப்படின்னா எடுத்த உடனே ராக்கெட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்க வந்து அந்த ராக்கெட் பண்ணதுக்காக டெக்னாலஜி வந்து ஒன்னொன்னா டெவலப் பண்ணாங்க. அது என்னென்ன டெக்னாலஜின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பில்டிங் ராக்கெட் என்ஜின். ராக்கெட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன தேவைன்னா ராக்கெட் என்ஜின் தேவை. என்ஜின் இருந்தா தான் ராக்கெட்டே பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்தமா இந்த என்ஜினை வந்து இன் ஹவுஸ் டெவலப் பண்றாங்க. என்னென்ன என்ஜின் டெவலப் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராமன் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜின் பண்றாங்க. செகண்ட் தவான் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிரையோஜெனிக் என்ஜின் பண்றாங்க. இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி இன்னும் நம்ம இந்தியாவே ஃபுல்லா வந்து டெவலப் பண்ணல, ஆனா இவங்க வந்துட்டு சொந்தமா டெவலப் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு வந்து கலாம் சீரிஸ் ராக்கெட் மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டெக்னாலஜியும் அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னப்பா நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா நல்ல விஷயம் தாங்க, இதுல எந்த மிஸ்டரியும் இல்ல, அதுதான் சொல்ல வந்தேன். செகண்ட், இந்தியா என்ன பண்றாங்கன்னா 2020ல ஐஎஸ்ஆர் வந்துட்டு இந்த ஸ்டார்ட் அப் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட் ஓபன் பண்றாங்க. இதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரிப்பா, நீங்க கேட் ஓபன் பண்ண டைம்ல என்ன பண்றாங்கன்னா பல ஸ்டார்ட் அப் டெவலப் பண்றாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, ஸ்கை ரூட் ஆளுங்க ஆல்ரெடி இது வரும்னு நினைச்சிட்டு டெக்னாலஜி ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சாங்க. கேட் ஓபன் பண்ணோட நான் தான முதல் கேண்டிடேட் அப்படின்னு உள்ளார போயிட்டு இந்தாங்க எங்க டெக்னாலஜி அப்படின்னு வந்துட்டு ஐஎஸ்ஆர் கிட்ட காட்டுறாங்க. ஐஎஸ்ஆர் அப்படியே ஷாக் ஆயிருக்காங்க. என்னப்பா இப்பதான் திறந்தோ அதுக்குள்ள டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன் இவங்க வந்து ஐஎஸ்ஆர் ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் தெரியும். அப்ப அவங்க நம்பிக்கை வச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த ஐஎஸ்ஆர் ஃபெசிலிட்டி எல்லாம் தராங்க. சரிப்பா, நீங்க எங்க ஃபெசிலிட்டில வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்றாங்க. சோ அவங்க வந்து ஐஎஸ்ஆர்ல இருக்குது லேப், டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் அங்கெல்லாம் போயிட்டு இவங்க என்ஜினை டெஸ்ட் பண்றாங்க. இந்த டெஸ்ட் பண்ண டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அப்ப வரத வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் இப்போ வந்து இந்தப்பா ஏன் காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி போக ஆரம்பிச்சாங்க. இவங்க சரி காசு தானே தாங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க காசு எடுத்து பண்ணனா டக்குன்னு டெக்னாலஜி டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு ஆளுங்க உள்ளார வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நிறைய ஐஎஸ்ஆர் இன்ஜினியர்ஸ் வந்து ஐஎஸ்ஆர் இருந்தே இந்த ஸ்கை ரூட் டெக்னாலஜிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது முடிஞ்சு ஒன் growthங்க, நிறைய டெக்னாலஜி டெவலப் பண்றாங்க யோசிக்காத ஸ்பீட்ல. அங்க ஐஎஸ்ஆர்ல வந்தவங்க எல்லாம் ஷாக் ஆறாங்க. என்னப்பா ஐஎஸ்ஆர் வந்து 2 வருஷம் 3 வருஷம் எடுக்குது டெக்னாலஜி, நீங்க மாசத்துக்குள்ளாரே வந்து டெவலப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா 2022ல ஒரு மிஷன் லான்ச் பண்றாங்க. அந்த மிஷன் பேர் தான் மிஷன் பரம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்றாங்க. நவம்பர் 18, 2022ல சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல லான்ச் பண்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ங்க. இவங்க பண்ண என்ஜின் வந்து சரியா ஒர்க் ஆகுமா அப்படின்னு. அதுல என்ன பார்த்தா சக்சஸ். என்ன சக்சஸ்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிரைவேட் ராக்கெட் லான்ச் ஃப்ரம் இந்தியா ரீச் 90 km altitude validating 80% of the technology. போனதே 90 km தான். போன 90 km இவங்க என்ன பண்ணாங்க, ராக்கெட் போனாலும் பரவாயில்ல, ஆனா வந்து எங்களோட டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா இவங்க 80% 100ல 80% டெக்னாலஜி அவங்க வேலிடேட் பண்ணிட்டு எல்லாம் ஓகே இருக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே. எல்லாரும் மரண ஷாக், என்னப்பா டெக்னாலஜி இது, என்னப்பா ஸ்டார்ட் அப் இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இன்வெஸ்டர்ஸ் வந்து காசு போட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் மிச்ச ஸ்டார்ட் அப் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களோட பயங்கர growth. அதனால என்ன வந்துச்சுன்னா நிறைய காசு வர ஆரம்பிச்சு. நிறைய காசு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஒரு இடத்துல நிக்கல, பல டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 to 2025 பாத்தீங்கன்னா ஒன் growth. என்ன பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சரிங் சொந்தமா ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட், ஓபன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் இன் ஹைதராபாத். அப்புறம் சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட்
கலாம் 250 ராக்கெட் ஸ்டேஜ் அது முடிஞ்சு கண்டினியூ டெவலப்பிங் ஆர்பிட்டல் ஃபார் விக்ரம் 1 அந்த விக்ரம் 1 தான் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. அப்புறம் ரைசிங் ஃபண்ட் ஃப்ரம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு பார்த்தா யூஎஸ் சேர்த்து பல கண்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப்க்கு ஃபண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓஹோ, இந்தியா பை டிஃபால்ட் ஐஎஸ்ஆர்வே வேற லெவல், ஐஎஸ்ஆர் கம்பீட் பண்ணதுக்கு ஒரு பிரைவேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசும் இதுல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நடக்கும் பார்த்தா 2026 இன்னைக்கு 18 ஜூலைல என்ன பண்றாங்கன்னா ஒரு ராக்கெட் அனுப்புறாங்க. அந்த பிரைவேட் ராக்கெட் அவங்களதே ராக்கெட், அந்த ராக்கெட்டுக்குள்ளார ஆர்பிட்டர் இருக்கு. அந்த ஆர்பிட்டர் பேர் தான் விக்ரம் 1 அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. பார்த்தா சக்சஸ், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல போய் லான்ச் ஆயிருக்கு. எந்த ஃபால்ட்டும் இல்ல, எந்த டவுட்டும் இல்ல. அவங்க வந்து அடிக்கும் அப்படின்னு சொன்னா நேரா போய் அடிச்சிருக்கு. இதுதான் ஐஎஸ்ஆருக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. ஏன்னா வந்து அவங்களோட 2 சயின்டிஸ்டே அவங்க வெளியில போயிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அவங்களோட ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணி அவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. இது லான்ச் பண்ணது எங்கன்னு பார்த்தா ஐஎஸ்ஆரோட ஃபெசிலிட்டி தான் லான்ச் பண்றாங்க. அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி லான்ச் பண்றாங்க. அது முடிஞ்சு பார்த்தா அதுக்குள்ள விக்ரம் 1 அப்படின்னு ஒரு ஸ்பேஸ் ஆர்பிட்டர் இருக்கு. அந்த ஆர்பிட்டரை சக்சஸ்ஃபுல்லா வந்து ஸ்பேஸ்ல கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஏன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2 கண்ட்ரி தான் பிரைவேட்டா பண்ணிருக்காங்க. ஒன்னு யூஎஸ் நம்ம ஸ்பேஸ் எக்ஸ், அப்புறம் வந்து ரிலேட்டட் ஆளுங்க. செகண்ட் வந்து சைனா ஸ்டார்ட்அப்ஸ் இருக்கு இது மாதிரி பண்றது. இது முடிஞ்சு இந்தியா வந்து உலகத்திலே 3rd கண்ட்ரிங்க பிரைவேட்டா வந்து ராக்கெட் பண்ணிட்டு பிரைவேட்டா ராக்கெட்டை வந்து லான்ச் பண்ணிட்டு ஒரு ஆர்பிட்டரை வந்து ஸ்பேஸ் கொண்டு போறது. சோ இது ஒரு ஸ்டார்ட் தாங்க. இந்தியா வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் பெரிய எக்கானமி ஆவதுக்கு ஒரு ஸ்டார்ட். இதோட இன்னொரு ஃபேக்ட் என்ன பாத்தீங்கன்னா, இவங்க ராக்கெட் சரிப்பா ராக்கெட் லான்ச் பண்ணி ஒரு ஆர்பிட்டர் ஏத்தி போட்டாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க ஒரு ஃபன்னான மேட்டர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, லெட்டர் அனுப்பியிருக்காங்க. நீ என்ன நம்மலாம் போஸ்ட் ஆஃபீஸ் டு போஸ்ட் ஆஃபீஸ் தான் லெட்டர் அனுப்புறேன், நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் டு ஸ்பேஸ் லெட்டர் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க ஸ்பேஸுக்கு. அதே என்ன பார்த்தா பல இவங்களோட பல இன்ஜினியர்ஸ், இவங்களோட பல இன்வெஸ்டர்ஸ், நரேந்திர மோடி அவங்க எல்லாம் வந்துட்டு எழுதிருக்காங்க என்னெல்லாம் நான் விஷ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஒரு கார்டு மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு அது ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. அதான் இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் வந்து கொண்டு போய் ஸ்பேஸ்ல சேர்த்திருக்கு. சோ நல்ல விஷயங்க, இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ் வரணும். ஆனா நேத்து வீடியோல பார்த்தா ஐஎஸ்ஆர் ஸ்டடிஸ் ஏன் இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் போகுது அப்படின்னு நமக்கு இந்த வீடியோல ஒரு ஆன்சர் கிடைச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு பல டெக்னாலஜி வந்து டக்குன்னு பண்றாங்க. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் ஐஎஸ்ஆர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுக்கு பல வருஷமா இருக்கும். சோ இதுல ஐஎஸ்ஆருக்கு ஃபுல்லா பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா இல்லங்க. ஏன்னா வந்து இவங்க வந்து 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி பண்ணிருக்காங்க. பல டெக்னாலஜி இந்த ஸ்டார்ட் அப் வந்து ஐஎஸ்ஆருக்கு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. மேபி ஐஎஸ்ஆர் வந்து இந்த டிலே ஆஃப் த டெக்னாலஜி அதெல்லாம் வந்து பிரைவேடைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் அந்த டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு ஐஎஸ்ஆர் கொடுத்து ஐஎஸ்ஆர் வந்து ப்ராஜெக்ட் ஃபுல்லா லான்ச் பண்ணலாம். சோ அதுதான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் இருந்தீங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக். சோ உங்ககிட்ட ஃபர்ஸ்டா வந்து சீக்கிரமா இது ஒரு ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு கொண்டு வரலாம்னு இருந்தேன். அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிட்டு இருக்காங்க, அதே மாதிரி வியூவர்ஷிப் ஏறிட்டு இருக்கு. ஒண்ணுதான் மிஸ் ஆயிட்டு இருக்கு, லைக்ஸ் கமெண்ட். ப்ளீஸ் ஏதாச்சும் லைக்ஸ் கமெண்ட் போடுங்க. டிஸ்லைக்னா டிஸ்லைக் ஆச்சு போடுங்க. கமெண்ட்ல திட்டுறீங்கன்னா திட்டி கூட கமெண்ட் போடுறேங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்குதா, இல்லைன்னா வேற மாதிரி மிஸ்ட்ரி வீடியோ தான் உங்களுக்கு பிடிக்குதா, இல்ல நியூஸ் வீடியோ வேணுமா அப்படின்னு எனக்கு தெரியும். சோ அதுவரை நந்து சைனிங் ஆஃப். தேங்க்ஸ்ங்க.